அனைவருக்கும் வணக்கம். லைஃப் அப்படின்னா அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எதிர் துருவங்களின் ஒரு இணைப்பு. அது ஒரு ஆப்போசிட்டு இன்டர் கனெக்டட் அப்படின்றது தான் ஒரு கம்ப்ளீட் லைஃப். இப்போது ஒரு காயின்னா கூட டபுள் சைடு இருந்தால் தான் அது வேலிட் செல்லும். ஒரு ரூபா நோட்டுன்னா கூட ஒரு சைடு மட்டுமே கிடையாது, டபுள் சைடு இருந்தால் தான் செல்லுபடி ஆகும். அப்படி தான் நம்ம வாழ்வோம். நம்ம வாழ்க்கையில் எதிர் துருவங்கள் ஒரு கனெக்டடில் ஆனால் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் அதை நாம் கடந்து போகிறது தான் லைஃப் அப்படின்றது நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ எதிர் துருவங்கள் அப்படின்னா லைஃப்பில் ஒரு இன்பம் துன்பம், ஒரு ஏற்றம் இறக்கம், வாழ்வு இறப்பு, பகல் இரவு, அது மாதிரி நிறைய இது எல்லாமே கடந்து வர்றது தான் வாழ்க்கை. இதில் நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்று வேணும் ஒன்று வேணாம் அப்படின்னு நம்மளால் ஒதுக்க முடியாது. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவித்து கடந்து வரணும் அப்படின்றது தான் லைஃப். அது எப்படி நாம் இதை கடக்க முடியும்? இது ஒரு இன்பம் அப்படின்றது எனக்கு வேணும், துன்பம் அப்படின்றது வேணாம் அப்படின்னு அகெயின்ஸ்டாக இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம ரெகுலராக பண்ணுறது. அதை எப்படி கடந்து வர்றது அப்படின்னா இது எல்லாமே எண்ணங்கள் சார்ந்தது, மனம் சார்ந்தது. அப்போ இதை எப்படி கடக்க முடியும்? கடப்பதற்கான வழி என்ன அப்படின்னா எண்ணங்களோட நாம் நம்மளை அடையாளப்படுத்தி கொள்ளுதல். அதனால் நாம் அதிலிருந்து கடப்பதற்கு கஷ்டப்படுறோம். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா எண்ணங்களோட நாம் அடையாளப்படுத்திக்க கூடாது. நான் அப்படின்றது எண்ணம் இல்லை அப்படின்னு நாம் அடையாளப்படுத்திக்க கூடாது. ஜஸ்ட் நாம் என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். அந்த எண்ணங்களை கவனிக்க நாம் அதிலிருந்து நாம் விடுபடலாம். எண்ணங்களின் ஓட்டம் குறையும், மனதோட வேலை குறையும். அதாவது கவனிப்பவர் அப்படின்றது வானம் போல். அதில் வர இந்த ஆப்போசிட் அந்த எதிர் துருவம் என்னென்னா மேகம் போல். இன்பம் வந்தாலும் போயிடும், துன்பம் வந்தாலும் போயிடும், ஏற்றம் இறக்கம், பகல் இரவு எல்லாமே அதில் கடந்து போயிட்டே இருக்கும். நாம் எதையாவது ஒன்று நிறுத்தி நாம் வைக்கணும். இது ஹாப்பி, இது வேணாம், இது வேணும் அப்படின்னும்போது தான் அது கூட நாம் போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டுடும். அதுதான் ஒரு ஸ்ட்ரெஸ். அப்போ நம்ம சாட்சியாய் நின்று நம் மனதிற்குள் வரும் எண்ணங்களை யாரோ போல் கவனிப்பது தான் நாம் இது எல்லாத்தையும் அனுபவித்து புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு கடப்பதற்கான ஒரே வழி. நன்றி.